நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவிடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிறி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கையில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்து பழகக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் மனதை பார்த்து பழகக்கூடிய மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, அந்த மனதால் பல பேருக்கு விட்டு கொடுத்திருப்பீங்க, பல பேரை வாழ்க்கையில உயர்த்தியும் விட்டிருப்பீங்க. ஆனால் சில பேர் உங்களுக்கு கருப்பாடுகள் இருந்து போல் துரோகமும் சூழ்ச்சியும் செய்து ஏமாற்றியும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கை கொடுத்து காப்பாற்றுபவர்கள் யார், கை நழுவி விட்டு போபவர்கள் யார் அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ தேவையான மிக முக்கியமான பதிவு இது. தெரிந்து வைத்துக் கொள்வதில் தவறில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதிவு. ஸோ பதிவை ஃபுல்லாக பார்த்து மிகவும் நம்ம சேனல்ல மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடுத்துற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீன ராசி ராசிக்கு அதிபதி குரு பகவான். 12 ராசியில கடைசி ராசியா வர்றதா இந்த மீன ராசி. நீர் ராசின்னு சொல்லுவாங்க, உபய ராசின்னு சொல்லுவாங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை சொந்த பந்த உறவுகளோடு சொந்த ஊரில் இருந்து வளருவதை விட வெளியூரில் வேறு இடத்தில் நீங்கள் வளரும்போது தான் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் பெரிய அளவு இருக்கும். தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். ஆனா நீங்க ஆலமரமா வளரணும்னா, அரச மரம்னா எல்லாருக்கும் காட்சி தரணும்னா தனியாக இருந்தால் தான் அந்த வளர்ச்சி இருக்கும். இது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு பல இடங்களில் பல நபர்கள் மூலமாக தோல்வி, துரோகம், ஏமாற்றம் ஏற்பட்டு இருக்கும். இங்க எல்லாத்துக்கும் நீங்களும் நல்லவனா இருக்க முடியாது. உங்களை சில பேர் நல்லவன்னு சொல்லுவான், சில பேர் கெட்டவன் சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்களுக்கும் எல்லாரும் நல்லவனா இருக்க முடியாது, எல்லாரும் கெட்டவனா இருக்க முடியாது. இது இயற்கையின் விதி. அப்படி உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில நேரத்துல கூடவே இருந்து கருப்பு ஆடு போல் உங்களுக்கே துரோகம், உங்களுக்கே ஒரு ஏமாற்றம், உங்களுக்கே ஒரு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் யாரா? அது இயற்கையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். தனிப்பட்ட முறையில் அவர்கள் காரணம் அல்ல. இது இயற்கையாகவே அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க மாறுறதா இயற்கை. அப்படிப்பட்ட நபர்கள் யாரார்? அது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களை ஜீரோவாக்கக்கூடியவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் அல்லது மகர லக்னத்துல பிறந்தவங்க. உங்களோட எந்த ஒரு தொடர்பாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ முட்டுக்கட்டை போடப்படும். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க அதிகாரத்தாலும் ஆட்சி பலத்தாலும் உங்களை விட மேலாக வளரணும் அப்படின்ற ஒரு முயற்சியாலும் உங்களை பல நேரத்தில் கடங்காரனாகவும் அல்லது உங்களுக்கு எதிரியாகவும், ஸோ உங்களுக்கு ஒரு நோய் பிரச்சனை வர்றதுக்கு காரணமாகவும் அவர்கள் இருந்து விடுவார்கள். இது சிம்ம ராசியிலோ இல்லை சிம்ம லக்னத்தை பிறந்தவருமா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதற்கு அடுத்தபடியா இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னத்துல பிறந்தவங்க இவங்க மூலமா அதிகப்படியான வம்பு வழக்கு பிரச்சனை, அதிகப்படியான ஒரு பிரச்சனையை சந்திச்சு உங்களுடைய வாழ்க்கையில விரைய செலவுகளை சந்திக்க நேரிடும் இவர்கள் மூலமாக. இதற்கு அடுத்தபடியாக கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்துல பிறந்தவங்க நேரம், பணம், இந்த இரண்டுமே இவர்களால் உங்களுக்கு அதிகமான முறையில் விரயம் செலவுகள் ஏற்படலாம். ஸோ இந்த 4 ராசிக்காரர்கள் அல்லது இந்த 4 லக்னக்காரர்கள், அதாவது கும்பம், மகரம் மற்றும் சிம்மம், இதற்கு அடுத்தபடியா துலாம், இந்த ராசியிலோ இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமா உங்க கூட அவங்க எந்த ஒரு உறவாக வேணா அமையலாம். உங்களுடைய நண்பர்களாக அமையலாம், உங்களுடைய பிள்ளைகளாக அமையலாம், உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படியாக அமைஞ்சாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு அவர்களால் நஷ்டம், இழப்பு, விரயம் அல்லது துரோகம் அல்லது தோல்வி உங்களுக்கு ஏற்படுவதற்கு அவர்கள் காரணமாகி விடுவார்கள். ஸோ எல்லாருக்கும் அவங்களும் நல்லவனா இருக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் அவர்கள் கெட்டவர்களாக உருமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்க விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. இது இயற்கை, சரிங்களா? இயற்கையின் விதின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுல இருந்து மாற்று கருத்துனா இதற்கு அவர்களும் தனிப்பட்ட முறையில் காரணம் இல்லை. அதே நேரத்துல யாரெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய, உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டக்கூடிய வழிகாட்டியாக கைகாட்டியாக இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சரியான ஒரு சொல்யூஷன் சொல்றவங்க, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது கை கொடுத்து காப்பாற்றுறவங்க, உங்களுக்கு கரெக்டான ஒரு ரூட்டை காட்டக்கூடிய கைகாட்டியாக யார் இருப்பார்கள் அப்படி பார்த்தா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் மிக முக்கியமான பங்கு போடுவார்கள். அது கடக ராசியில பிறந்தவங்க. கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் காரணமா இருப்பாங்க. நல்ல ஒரு நண்பராக, நல்ல ஒரு துணையாக, நல்ல ஒரு பார்ட்னராக கன்னி ராசிக்காரர்கள் அமைவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்,
ஏதாவது ஒரு டவுட்டு, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க கிட்ட நீங்க தாராளமான முறையில் ஐடியா கேட்கலாம். உங்களை வழி நடத்தவர்களாக நல்ல ஒரு கைகாட்டியாக இவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். கை கொடுத்து காப்பாற்றுபவர்களாகவும் இருப்பார்கள், வழி நடத்துபவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா விருச்சிக ராசியில பிறந்தவங்க. உங்களுக்கு வராத தன்னம்பிக்கை, உங்களுக்கு கிடைக்காத தைரியம், பயம், இப்படிப்பட்ட சூழல்ல விருச்சிக ராசிக்காரங்க கூட இருந்து உங்களுக்குரிய காரியத்தை தைரியமாக அவர்கள் முன்னின்று உங்களுக்கு வழி நடத்துவார்கள், உங்களை காப்பாற்றி விடுவார்கள். முக்கியமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும்போது அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமான முறையில் தேவைப்படும். இதற்கு அடுத்தபடியா மேச ராசியில பிறந்தவங்க கொஞ்சம் அவங்க சுயநலமா இருந்தாலும் உங்களை குடும்பத்துல ஒரு நபரா பார்த்து உங்களுக்குரிய பல காரியத்தில் உங்களுக்கு பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனைக்கு அவர்கள் தலையிட்டு தீர்த்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இந்த 4 ராசி கடகம், கன்னி, விருச்சகம் மற்றும் மேசம் இந்த ராசியிலோ லக்னத்துல பிறந்தவர் உங்களோட அமைகின்ற பொழுது நல்ல ஒரு வழிகாட்டியாக, நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக, உங்க வாழ்க்கையில கடைசி வரை பயணிக்கக்கூடிய நட்பாக அவர்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதுல எந்த மாற்றுக்கிறது. சரிங்க, இந்த பிற ராசி இருக்குங்க, ரிஷபம் மற்றும் தனுசு. ஸோ இந்த ராசிக்காரங்க மூலமா எங்களுக்கு என்னங்க நடக்கும், அவங்க மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா சமபலன் இருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரங்க மற்றும் தனுசு ராசிக்காரங்க மூலமா நன்மை தீமை இந்த இரண்டும் சமபலத்தோடு தான் கலந்து நடக்கும். சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய உணர்வுகள், ஸோ அந்த உறவுகள் உணர்வுகளை கடந்து எங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு எங்க உணர்வுகளை பாதிக்காம அந்த உறவுகளுடன் நல்ல ஒரு பழக்க வழக்கம், அந்த உறவு மேம்படணும். உணர்வுகளால் நாங்கள் பாதிப்படையக்கூடாது. அந்த உறவுகளால் மனநிலை எப்படியாக இருந்தாலும் அவங்க மனநிலை சேஞ்ச் ஆகி எங்களோட நல்ல பழக்க வழக்கம், நல்ல உறவு ஏற்படும். அவங்களால துரோகமோ, தோல்வியோ, சூழ்ச்சியோ, ஏமாற்றமோ நாங்கள் அடையாமல் இருக்கணும் அப்படின்னு மீனராசிக்காரங்க நீங்க நினைத்தா உங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாமல், உறவுகளுடைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மீனராசிக்காரங்க நீங்க நினைச்சா எப்போதுமே ஒரே ஒரு வழிபாடு தான் உங்களுக்கு. ஆலயம் அல்லது ஏரி, குளங்கள் எங்கு வேணா இருக்கலாம். அந்த குளங்களில் அல்லது ஆலயத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி, அரிசியால் ஏதாவது செய்யப்பட்ட உணவுகள் அல்லது கோதுமையால், இந்த சப்பாத்தி இல்லைன்னா கோதுமையால் ஏதாவது செய்யப்பட்ட உணவுல அந்த குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி அல்லது திங்கட்கிழமை இந்த நேரங்களில் நீங்க உணவாக இடுகின்ற பொழுது, அதுவும் மாலை சூரியன் அஸ்தமன வேளையில் நீங்கள் அதை உணவாக இடுகின்ற பொழுது உங்களுடைய உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு உருமாறும், மனம் மாறும். அதே போல் அந்த உறவுகளால் உங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது அப்படிப்பட்ட உறவுகள் குணம் மாறணும் அப்படின்னு நீங்க விரும்பினாலும் சரி, எந்த ஒரு பரிகாரத்தை தவறாம நீங்க பண்ணுங்க. அதே போல் வீட்டுல பூஜை அறையில் எப்பொழுதுமே பச்சை அரிசி கண்டிப்பா கலசத்தில் வைத்து வழங்குவது, வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய அளவு உறவுகளியான ஒரு ஒற்றுமையையும் நல்லதொரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். ஸோ நான் இப்போ சொன்ன ராசியில் இருக்கக்கூடியவங்க பல பேர் உங்களுக்கு நண்பர்களாக உறவு அமையலாம். அப்படிப்பட்ட உறவுகளில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும்னு நினைச்சா இந்த ஒரு வழிபாடு, இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய அளவு மாற்றம் உங்களிடம் இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய பதில் மீன ராசியில பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆசிரியர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த வதிப்பும் நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.